ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க விண்டோஸ் யூசரா இருந்தீங்க அப்படின்னா எக்ஸல் அப்படிங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு எக்ஸலை பத்தி தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோவில் நான் அதை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஸ்கிப் பண்ண வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ எக்ஸல் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக கால்குலேஷன் செய்யறதுக்காக தான் எக்ஸல் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த வீடியோவில் நம்ம எக்ஸலோட பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போறோம். அதாவது எக்ஸலை யூஸ் பண்ணி நம்பர்ஸை எப்படி எட் பண்ணலாம், அதே போல எப்படி சப்ஸ்ட்ரேட் பண்ணலாம், மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணலாம் எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ உங்களுடைய விண்டோஸ் கீயை பிரஸ் பண்ணிட்டு விண்டோஸ் சர்ச் பார்ல போயிட்டு எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட்க்கு வந்துரும். சோ அதை கிளிக் பண்ணி நீங்க எக்ஸல் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுல போயிட்டு பிளாங்க் ஒர்க் அப்படிங்கிற இந்த ஒரு ஷீட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம்னா இதுல தான் நாம ஒர்க் பண்ண போறோம். ஓகே, கீழ இருக்கக்கூடிய பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளா நான் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த டேபிள்ல ஃபர்ஸ்டா நம்ம எப்படி நம்பர்ஸை எட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டி எந்த பாக்ஸுக்குள்ள வரணுமோ அந்த பாக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த பாக்ஸை செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர்ஸை எட் பண்ண போறோம் இல்லையா? சோ நம்பர்ஸை எட் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, செலக்ட் பண்ணின அந்த செல்ல ஈக்குவல் சம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. சம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓபன் பிரேக்கெட் ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் எட் பண்ணணுமோ அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட அப்புறமா பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டரை பிரஸ் பண்ணினீங்கன்னா இதோட டோட்டல் நீங்க கிளிக் பண்ணின அந்த ஒரு செல்லுக்குள்ள வந்துரும். இந்த மெத்தட் நம்பரை எட் பண்றதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ செகண்டா பார்க்கக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெத்தட் தெரிஞ்சதுன்னா இந்த மெத்தட் தான் அதிகமா எல்லா விதமான கால்குலேஷன்ஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. இதுவும் அத மாதிரி தான். எந்த செல்லுக்குள்ள டோட்டல் வரணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு அதுல போயிட்டு ஈக்குவல் சம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பிரேக்கெட் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை கிளிக் பண்ணிட்டு அப்புறமா பிளஸ் சிம்பிளை டைப் பண்ணிட்டு மறுபடியும் எந்த நம்பரை எட் பண்ணணுமோ அந்த ஒரு நம்பரை கிளிக் பண்ணிட்டு அடுத்ததா எந்த நம்பரை எட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதிரி பிளஸ் கொடுத்து எட் பண்ணி வந்துட்டு பிரேக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதோட ஆன்சர் அந்த செல்லுக்குள்ள வந்துடும். அடுத்ததா நம்பரை எப்படி சப்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கும் நம்ம செகண்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்டா பார்த்த மெத்தட் இதுக்கு யூஸ் ஆகாது. சோ ஈக்குவல் சம் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பிரேக்கெட் ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்டா எந்த நம்பரோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணிட்டு மைனஸ் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் நம்பர் எட் பண்ணிட்டு அடுத்த எந்த நம்பரை கழிக்கணுமோ அந்த நம்பரை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மைனஸ் டைப் பண்ணி வந்தோம்னா லாஸ்டா பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா நீங்க நம்பர் செலக்ட் பண்ணின ஆர்டர் படி உங்களுடைய நம்பர்ஸை சப்ஸ்ட்ரேட் பண்ணி டோட்டலா அந்த செல்ல கொடுத்துரும். நெக்ஸ்டா மல்டிபிளுக்கும் அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். இதுவும் அப்படிதான். எந்த செல்லுக்குள்ள ஆன்சர் வரணுமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிட்டு அதுல ஈக்குவல் சம்னு டைப் பண்ணி பிரேக்கெட்டை ஓபன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மல்டிபிள் சிம்பிளை டைப் பண்ணிட்டு செகண்ட் நம்பரை செலக்ட் பண்ணிட்டு அதே போல மல்டிபிள் டைப் பண்ணிட்டு எந்தெந்த நம்பர்ஸ் ஓட படி உங்களுக்கு மல்டிபிள் பண்ணணுமோ அந்த ஆர்டர் படி உங்களுடைய நம்பர் செட் பண்ணி லாஸ்டா பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துருங்க. ஃபோர்த்தா டிவைட் பண்றதுக்கும் அதே மெத்தட் தான். செல்லை செலக்ட் பண்ணி அதுல ஈக்குவல் சம்னு டைப் பண்ணி அதுல போயிட்டு பிரேக்கெட் ஓபன் பண்ணி நம்பர்ஸை செலக்ட் பண்ணி ஸ்லேஷ் சிம்பிள் டைப் பண்ணிட்டு அப்புறமா நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்துட்டீங்கன்னா அதோட டோட்டலும் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை லேர்ன் பண்ணிக்க முடியும்.